உடம்பை உறுதியாக வச்சுக்கிறதுக்கும் உடல் எடையை சரியான தன்மையில் பராமரிக்கிறதுக்கும் இன்றைக்கி எல்லாருமே அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியமாக பெண்கள். அவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு 21 நாட்கள் பயிற்சி வகுப்பை நாங்கள் நடத்துகிறோம். இந்த வகுப்புகளில் நம்ம கற்றுக்க போகிற விஷயங்கள் பற்றி ஒவ்வொன்றா இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முதல்ல நம்ம உடம்பில் ஜீரணம் எப்படி நடக்குது, அதில் என்னென்ன உறுப்புகள் என்னென்ன மாதிரியான பங்களிப்புகளை செய்யுது, அது நல்லபடியாக நடக்க நாம் என்ன செய்யணுங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜீரணம் நல்லா நடந்தால் தான் நம்ம உடம்போட இயக்கங்களுக்கான உயிர் சக்தி தரமாக நமக்கு கிடைக்கும். அந்த தரமான உயிர் சக்தியை வச்சு தான் உடம்பில் எல்லா விதமான இயக்கங்களும் நடக்குது. நம்மளுடைய இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகங்கள், கல்லீரல், குடல்கள்னு எல்லா உள்ளுறுப்புகளும், நம்மளுடைய எலும்புகள், மூட்டுகள், நரம்புகள்னு நம்ம உடல் கட்டமைப்போட எல்லா அம்சங்களும் அவங்களுடைய வேலைகளை சரியாக முழுமையாக எப்போவுமே செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் முழு உடல் உறுதி நிலை, அதாவது ஹாலிஸ்டிக் ஃபிட்னஸ்னு சொல்கிறோம். அந்த ஃபிட்னஸ் நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து நமக்கு கிடைக்கிற உயிர் சக்தி எந்த அளவுக்கு தரமாக இருக்குங்கிறத பொறுத்தது தான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் தரமான ஜீரணம் தான் ஃபிட்னஸோட அடிப்படை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நம்மளோட தவறான உணவு பழக்கங்களால் சரியான உணவுகளை கூட தவறான முறையில் தவறான நேரத்தில் சாப்பிட்றதுனால நம்ம ஜீரணம் ரொம்பவும் சிக்கலாயிடுது. இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர் சக்திகள் தரமானதாக இருக்கிறது இல்லை. இதுதான் நாம் அன்ஃபிட்டாக இருக்கிறதுக்கான அடிப்படை. அதனால் எது சரியான உணவு, எது தவறான உணவு, சரியான உணவுகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, இதெல்லாம் தான் முதன்மையாக அந்த பயிற்சி வகுப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இதையெல்லாம் நவீன அறிவியல் கோட்பாடுகள் அடிப்படையில் இல்லாமல் மறைவான ஞானங்களுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அக்குபங்க்சர் மருத்துவ கோட்பாடுகளோட அடிப்படையில் புரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒரு உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எவ்வளவு கலோரி இருக்குன்னெல்லாம் பார்க்காம அந்த உணவு எந்த சுவையில் இருக்குது, அது அதோட இயற்கை சுவை தன்மையிலிருந்து எந்த அளவுக்கு விலகி செயற்கையாக இருக்குது, அதில் இருக்கிற பஞ்சபூத சக்திகளுடைய விகிதாச்சாரம் என்ன, சமநிலை என்ன, அது நம்மளுடைய உள்ளுறுப்புகளுடைய ஆரோக்கியமான இயக்கத்துக்கு எந்த அளவுக்கு உதவக்கூடியதாக இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக சுவை சக்தினா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீரணத்தோட தரத்தை தீர்மானிக்கிறதா இருக்குது, அந்த சுவை சக்தியை முழுசாக கிரகிச்சுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும். இந்த மாதிரி நம்ம ஜீரணம் நல்லா நடந்து நாம் ஒரு முழுமையான உடல் உறுதியை, ஒரு உண்மையான ஃபிட்னஸை அடைஞ்சிக்கிறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். இன்னும் இந்த 21 நாட்கள் பயிற்சி வகுப்பில் என்னென்ன கற்றுக்க போகிறோங்கிறத அடுத்தடுத்த பாகங்களில் நம்ம பார்க்கலாம்.